நம்ம தோட்டத்தில் அழியிற நிலையில் இருக்கிற வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் தாங்க இன்றைக்கி பறிக்க போகிறோம். வெண்டைக்காய் பறிக்கும்போது நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற முளங்கு நம்மளுக்கு சேராமல் அரிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் க்ளவுஸ் எல்லாமே போட்டிருந்தேங்க, இருந்தாலுமே எனக்கு சேரலை. நான் ஒரு நாள் தாங்க எடுத்தேன், ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஒரே நாள் தான் எடுத்தேன். அதுக்கே என்னோடய கை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள், அரிச்சு சுரிஞ்சிக்கிட்டே இருந்தேங்க ஃபுல்லாக. நாங்கள் ஒரு 4 வாரம் காய் சென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான பில்லு தாங்க. 10 ரூபாய்க்கு 26 கிலோ போட்டிருக்கோம், 260 ரூபாய். இது கமிஷனெல்லாம் போக எங்களுக்கு வெறும் 134 ரூபாய் தான் 26 கிலோ கிடச்சிருக்கு. இதே நம்ம கடையில் 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கினா 40 ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க. வெண்டைக்காய் நடவு செய்யறதுக்கு எங்களுக்கு 10,500 ரூபாங்க. அதாவது காய் எடுக்கிறதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்குலாம் ஆள் இல்லாமல். ஒருவேளை அதுக்கு நாங்கள் ஆள் விட்டுருந்தா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. இதுவே வரவு பார்த்திங்கன்னா வெறும் 6,000 ரூபாய் தாங்க எங்களுக்கு வரவு வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஆதரவு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் விவசாயிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக வாங்குங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இத்தனை தான் நட்ட வந்தாலும் ஒரு வெள்ளாமையாவது நம்மளை கை தூக்கி விடாதான்னு காத்துட்ருக்கிற விவசாயிகளில் நாங்களும் ஒருத்தங்க.